Hello friends, welcome to Gomathi's kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரியான ஒரு லஞ்ச் மெனு தான். ரொம்ப ஒரு ஆரோக்கியமானது. பூண்டு சாதமும் அது தொட்டு சாப்பிடுற மாதிரியான உருளைக்கிழங்கு மிளகு வறுவலும் எப்படி செய்யலாம்ங்கறத தான் பார்க்க போறோம். இது செய்யறதும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஈஸியாவே நம்ம செஞ்சு முடிச்சிரலாம். இப்போ அதை எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். Gomathi's kitchen-ஐ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படினா பக்கத்துல இருக்க பெல் பட்டன்ல ஆல்ங்கற ஆப்ஷனை மறக்காம பிரஸ் பண்ணி வெச்சுக்கோங்க. இப்போ முதல்ல வந்து நம்ம பூண்டு சாதம் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நல்ல ஒரு அகலமான பேன்ல 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் பிடிக்கலனா நீங்க வேற எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா தாளிக்கிறதுக்கு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துட்டு இதில் வந்து நான் வேர்க்கடலை போட போகிறேன் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. உங்களுக்கு வேர்க்கடலை பிடிக்கல அப்படின்னா இதுக்கு பதிலாக முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சு கடலைப்பருப்பும் கடலையும் நல்லா செவந்து வரட்டும். இப்போ இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா இதில் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு 20 சின்ன வெங்காயத்தை வட்டமாக நறுக்கி வச்சுருக்கிறேன். கட் பண்ணதோட அளவு 1/2 கப் அளவுக்கு இருக்கும். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக பெரிய வெங்காயம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா ஒரு மிதமான தீயில கண்ணாடி பதமாகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி வதங்கி வந்ததுக்கு அப்புறமா ஒரு 10 பூண்டை வந்து இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணியிருக்கிறேன். கட் பண்ணினதோட அளவு 1/4 கப் அளவுக்கு இருக்குது. அதை இதில் சேர்த்துட்டு மிதமான தீயில அந்த வெங்காயமும் பூண்டும் வந்து நல்லா வெந்து வதங்கி வரணும், நிறம் மாறக்கூடாது. இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பே இந்த சாதத்துக்கு தேவையான அளவு ஒரு பாதி உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டை இப்பயே போட்டு வதக்கிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இதில் மசாலா பொடின்னு பார்த்தீங்கன்னா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி இது வந்து கொஞ்சம் காரமாக தான் செஞ்சுருக்கிறேன். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடியும் சேர்த்துட்டு தீயை ஃபுல்லாக குறைச்சி இந்த மசாலா கருகிடாமல் இதை எண்ணெயிலே வதக்கி விடுங்க. இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா 1/4 கப் அளவுக்கு அரிசி எடுத்து நல்லா வந்து உதிரியாக வடித்து வச்சுருக்கிறேன். இது ஆறின சாதம் பார்த்திங்கன்னா ஒரு 3 கப் அளவுக்கு மெஷரிங் கப்பில் இருக்கும். அதை இதில் சேர்த்துட்டு தீயை ஃபுல்லாக குறைச்சி வச்சுட்டு இதை நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் வந்து மிச்ச சாதத்துக்கு தேவையான அளவு உப்பையும் நம்ம சேர்த்துட்டு நம்ம கலந்துக்கலாம். சாதம் பார்த்திங்கன்னா அந்த பேனில் இருக்கிற சூட்டுக்கே நல்லா உதிரி உதிரியாக ஃப்ரைட் ரைஸ் மாதிரி உங்களுக்கு வந்துருச்சு. இந்த அளவுக்கு இருக்கிறப்ப ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா சரியாக இருக்கும். நல்லா பொலன்னு பூண்டு சாதம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கேற்ற ஒரு மிளகு உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணுறதுக்கு ஒரு சட்டியில் நல்லா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். வறுவலுக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். தாளிக்கிறதுக்கு கடுகு ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா கருவேப்பிலையும் போட்டு பொரிய விட்டுருங்க. இன்றைக்கி வறுவலுக்கு நான் எடுத்துருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா 150 கிராம் அளவுள்ள உருளைக்கிழங்கு, 3 உருளைக்கிழங்கு மீடியம் சைஸில் இருக்கும். கட் பண்ணினதோட அளவு உங்களுக்கு ஒரு 2லேருந்து 3 கப் அளவுக்கு இந்த சைஸில் இருக்கும். இப்போ உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே இதில் போட்டுட்டு இப்போ இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவு உப்புன்னு பார்த்தீங்கன்னா நல்லா 1 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டையும் இதில் சேர்த்துக்கோங்க. கூடவே வந்து நல்லா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டுட்டு இப்போ நீங்கள் மசாலா எதுவுமே போடக்கூடாது. மிதமான தீயில் இந்த உருளைக்கிழங்கை நல்லா வந்து கலந்து விட்டுட்டு மூடி போட்டு நம்ம வேக வைக்க போகிறோம். இந்த எண்ணெயிலேயே வேக வைக்கணும், தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது. இடையில கிளறி விட்டுக்கோங்க. தீயை மிதமாகவே வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5-6 நிமிஷமாக உருளைக்கிழங்கு இந்த எண்ணெயிலே மிதமான தீயில் வெந்திருக்கு. உருளைக்கிழங்கை பொறுத்து அந்த வேக வைக்கிற நேரம் வந்து மாறும். இந்த அளவுக்கு நல்ல உருளைக்கிழங்கு வெந்ததுக்கு அப்புறமா தான் நீங்கள் வந்து மசாலா பொடியெல்லாம் சேர்க்க ஆரம்பிக்கணும். அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா மசாலா வந்து கருக ஆரம்பிச்சிடும். இப்போ இதில் போடுறதுன்னு பார்த்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கிறேன். அதே அளவு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்துக்கோங்க. நான் மிளகாய் தூள் வந்து பாதி தான் சேர்த்துருக்கிறேன். மிச்சத்துக்கு
இப்போ நம்ம மிளகு பொடியும் சேர்த்துக்க போகிறோம். ஸோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க. இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தை ஒன்றும் பாதியமாக பொடிச்சு வச்சுருக்கிறேன். அதையும் இதில் சேர்த்துட்டு இதுக்கப்புறமா தீயை வந்து நல்ல மீடியத்துக்கும் லோவுக்கும் நடுவில் வச்சுட்டு திறந்தே வந்து நம்ம கிளறி வச்சு வேக விட போகிறோம். உங்களுக்கு எந்த அளவுக்கு மொறுமொறுப்பாக வேணுமோ அந்த அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே மூடி வைக்க வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மொறுன்னு வெந்து வந்துருச்சு. கடைசியாக கருவேப்பிலைகள் தூவிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ரொம்ப சூப்பரான மிளகு உருளைக்கிழங்கு வறுவலும் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி அளவுகளோட இந்த பூண்டு சாதத்தையும் மிளகு வறுவலையும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.